Hi everyone, Assalamualaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு சிக்கனை வச்சு ரொம்ப சிம்பிளான சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா வெரி சிம்பிள் ingredients வச்சு தான் இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கறிக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம், ஊற வைக்க போகிறோம் மசாலாவில். ஸோ அதுக்கு நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர், நல்ல கெட்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 15 மினிட்ஸு கண்டிப்பாக இந்த மேரினேஷன் பண்ணி சிக்கன் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த சிக்கன் கறி பண்ணும்போது நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும் சிக்கன். ஸோ இப்போ 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 to 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வெங்காயத்தை நம்ம இப்போ குக் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா வந்து நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஊற வச்ச சிக்கனை வந்து இப்போ வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணுங்கள். நம்ம வாட்டர் எதுவுமே இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வந்து எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இது ஒரு 5 நிமிஷமாக வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூட நான் வந்து 1 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்க போகிறோம். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நான் வந்து இறக்கிற போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சிம்பிளான சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் இட்லி, ஆப்பம், தோசை, பூரி எது கூட வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.